கலவரம் தடுப்பு ஒத்திகையின் போது வீசப்பட்ட கண்ணீர் புகை குண்டுகளால் மக்கள் கண்ணீர் வடித்த சம்பவம் ராமநாதபுரத்தில் நிகழ்ந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஆயுதப்படை மைதானத்தில் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் கலவர தடுப்பு பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இந்த ஒத்திகையில் கலவரக்காரர்களை கட்டுப்படுத்தும் விதமாக கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடுப்பது எப்படி என ஒத்திகை நடத்தப்பட்டது. அப்போது வீசப்பட்ட கண்ணீர் புகை குண்டு காரணமாக மைதானத்தை ஒட்டி சாலையில் சென்ற மக்களையும் பாதித்தது. அந்த வகையில் பலருக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டு வாகனத்தை தொடர்ந்து இயக்க முடியாத நிலையில் அப்படியே நிறுத்தி கண்களை துடைத்து நின்றனர். பலருக்கு கண்களில் தாரை தாரையாக நீர் கொட்டியது. மேலும் வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உபாதைகளும் ஏற்பட்டது. கலந்து செல்லுங்கள், இல்லாவிட்டால் கண்ணீர் புகை கொண்டு கலைக்க நேரிடும். கமெண்ட்ஸ் எல்லாம் மைக்ல கொடுங்க. ஒரு புகை மேர் வந்துச்சு, அப்படியே கண்ணு எரிய ஆரம்பிச்சு, அப்படியே காந்துட்டு வருங்க. என்னச்சு இது? கண்ணு உங்களுக்கு என்ன செய்யுதுக்கா? எரியுதா? என்ன போட்டான்னு தெரியலையா? முறையான முன் அறிவிப்பு இன்றி பயிற்சிகளில் போலீசார் ஈடுபட்டதால் மேலும் பாதிக்கப்பட்டது மக்கள்தான். இதனால் இதுபோன்ற நடவடிக்கைகளை இனி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக செய்ய பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.